கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை, மலையே பெருமாள் சொல்லிவிட்டதுனால மலையில மலை இருக்காருங்கிறார். பெருமாளுடைய ஒரு வைபவத்துக்கு அவரை பார்த்தா ஒரு மலை மாதிரி தானே இருக்கும், மலையாத்தானே இருக்கும். எனக்கு சாதாரணமா பேச்சில் சொல்லுவார் மலையா இருக்கு அப்படின்பா. பெரிய காரியம் நிறைவேறாத காரியம் வந்துட்டா எனக்கு மலையா இருக்கு அப்படின்பா. மலையா இருக்குன்னு சொல்லுவானே தவிர மலை பார்க்கணும்னா ஆசையா இருக்கும், மலையில ஏறணும்னா ஆசையா இருக்கும், மலையில செத்த நேரம் உட்காரணும்னா ஆசையா இருக்கும். கால் வச்சு ஏறினாலும் மலை சுலபமா இருக்கு, சுலபமா இருக்கு. நம்ம ஏற முடியுறதுங்கிறதுக்காக மலைதான். நாம் கொஞ்சம் தூரம் ஏறிவிட்டு மலை எனக்கு வசமாயிடுதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல எம்பெருமான் மலை போல இருக்கிறார் என்று சொல்லுகிறதுனால மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிருமூர்த்தி தன்னை நால்வேத கடல் அமுதையை. நாலிருமூர்த்தி அப்படின்னா அஷ்டாட்சர மூர்த்தி, 2, 4, 8 அக்ஷரங்கள். அஷ்டாட்சரமே அவருக்கு திருவடிவம், மந்திரமூர்த்தி, மந்திரமே அவருக்கு வடிவம். அந்த மந்திரத்தை உச்சாரித்தாலே போறோம். அர்த்தானுசந்தானம், அப்புறம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு உச்சரிக்கணும், அதனுடைய அர்த்தம் தெரிந்து உச்சரிக்கணுங்கிறதெல்லாம் விசேஷ அதிகாரிகள் விஷயம். அஜாமிழன் போல திருநாமத்தையே சொல்ல, திருநாமத்தையே வெறுமன சொன்னா கூட போறோம். அந்த திருநாமமே அவனுடைய மூர்த்திங்கிறதுனால நாலிரு மூர்த்தி தன்னை. அந்த அஷ்டாட்சர மூர்த்தியாக இருக்கிறது எதுன்னா 4 வேத கடல் அமுதை. 4 வேதத்தையும் சுருக்கி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை உண்டா? 4 வேதத்திலையும் என்ன சொல்லியிருக்கோ அது எல்லாம் படிச்சு மாளுமா? அவ்வளவையும் விசாரம் பண்ணி சித்தாந்தம் பண்ணி மாளுமா? அதை சுருக்கி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை உண்டான்னு கேட்டால் நமோ நாராயணாயே. 4 வேதமா அடங்கி கொடுத்து அதுல. அதனால 4 வேத கடல் அமுதை, அதுவே அழகர். மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை. மேலிருந்த கற்பகத்தை, பரமபதத்தில் இருக்கக்கூடிய கல்பகம். தேவலோகத்துல ஒரு கல்பகம் இருக்கும், சமயத்துல நரகாசுரம் கொண்டு போயிடுவான். கண்ணனே கொண்டுட்டு போனாலும் கொண்டு போவா. யாரும் போய் கை வைக்க முடியாத ஒரு கல்பகம் பரமபதத்துல இருக்கு. கல்பகத்துக்கு என்ன பெருமைனால் யாரெல்லாம் என்னென்ன விரும்பினாலும் அதுகதெல்லாம் கொடுக்க கூடியதுன்னு தானே கல்பகத்துக்கு பெருமை. சரி, அந்த தேவலோகத்துல உள்ள கல்பக விருட்சம் வைகுண்டம் கொடுக்குமா? அது கொடுக்காது. ஆனால் பரமபதத்துல உள்ள கல்பக விருட்சம் மோட்சம் வேணும்னாலும் கொடுக்கக்கூடியதான கல்பக விருட்சம் அது. வேதாந்த விழுப்பொருளின் மேல் இருந்த விளக்கை. வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம், முதல்ல வேதாந்தம் இருந்தாதானே அதுக்கு மேல சித்தாந்தம். சித்தாந்தம்னு பரிவாழ்லாம் பண்றா. எந்த பிரமாணத்துல பண்றா? வேதாந்த பிரமாணத்தால் தானே பண்றா, தனக்குத்தானே அப்படித்தான்னு சொல்லல. வேதாந்தம் இப்படி சொல்லிருக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு தான் சித்தாந்தம்னு பெயர். வேதாந்தத்தினுடைய விழுப்பொருள் அப்படிங்கிறது சித்தாந்தம். வேதாந்தம், வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் விழுப்பொருள். அதுக்கு மேல இருந்த விளக்கை, அதுக்கு மேல சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். வேதாந்தமும் சித்தாந்தமும் அந்த பரபிரம்மத்தை தானே பிரதிபாதிக்கிறது. அந்த பரபிரம்மத்தை விஷ்ணு சித்தன் விரித்தனே. மலையன்னா இவர் வர்ணிச்சார் இத்தனை நேரம். அந்த பரபிரம்மத்தை வர்ணிச்சேன்னு சொல்றாரே நாள். இந்த ஒவ்வொரு பாசுரங்கள்லயும் 4 வரி 4 வரி எல்லாம், ஒவ்வொரு பாசுரங்களும் 8 வரிகள் உடையதல்லவா? 4 வரி 4 வரி பெருமாளுக்கு, 4 வரி 4 வரி மலைக்கு. அப்படிங்கிறதுனால அந்த பெருமாளை பற்றிய சொற்களை மட்டும் இப்ப தொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேதாந்தமாயிடும். மலையை பற்றிய வர்ணனையை மட்டிலும் தொடுத்துட்டோமானால் காவியமாயிடும். இந்த காவியத்தையும் வேதாந்தத்தையும் கலந்து கொடுத்திருக்கிறார். காவிய ஓசை
திருமங்கையாழ்வார்த்தத்துலதான் ரொம்ப அதிகம். அதுக்கு சளை இல்லை பெரியாழ்வார்னு காட்டுறார். மலையை வர்ணிக்கணுமானார். ஏன் இந்த மலையையும் மடு மரம் மட்டை கிளி எல்லாம் திவ்ய தேசமாச்சே. பிரம்மம் இருக்கிற இடமே பிரம்மன் தானே. திவ்ய தேசம். திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு வண்டு முதற்கொண்டு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் பெற்றது அப்படின்னு நினைச்சா அந்த திவ்ய தேசத்துல நமக்கு அவ்வளவு மதிப்பும் அவ்வளவு ஈடுபாடும் உண்டாகணும் என்று நினைச்சல்லவோ ஆழ்வார் இப்படி சொன்னார். இது தனித்த ஒரு பரிசுதி சொல்லலை. இங்க மேல் இருந்த விளக்கை விஷ்ணு சித்தன் விரித்தனனே அப்படின்னு முடிச்சு விட்டார். எல்லாத்துக்கும் பலஸ்ருதி சொல்றாரு இல்லையா. இதை யார் பாடுவாளோ அவளுக்கு இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க விரித்தனன் முடிச்சு விட்டார். இதுக்கு ஒரு பலன் தனியா சொல்லலையே அப்படின்னு கேட்டா அழகர் மலையே பலனா நமக்கு. ஏன்னா அது பிரம்மஸ்வரூபம்னு சொன்ன பிறகு வேறு பலஸ்ருதி சொல்லக்கூடாது. அதுதான் பிரம்மஸ்வரூபம். அதுதான் புருஷ சூக்த பிரதிபாத்தியமான 1000 சிரசு உடைய பரமபுருஷன்னு காண்பிச்ச கொடுத்தார். உபனிஷத் பிரதிபாத்தியமான பரபிரம்மம்னு காண்பிச்சு கொடுத்த பிறகு அப்புறம் ஒண்ணு அடைய வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனால பலஸ்ருதி அடுத்தது ஒண்ணு சொல்லல. இப்படி விஷ்ணு சித்தன் சொன்னான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா ஸ்ரீ பகவான் உவாச்சேன்னு சொல்லிவிட்டா பகவத்கீதைக்கு மேல ஒரு சாஸ்திரம் கிடையாது. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா அப்படின்னு எவ்வளவு கௌரவம் உண்டோ அவ்வளவு கௌரவம் விஷ்ணு சித்தன் விரித்தனனே அப்படின்னு விட்டாள். சொன்னது யாருன்னாள் பெரியாழ்வார். அதுக்கு மேல வார்த்தை கிடையாது. அதுதான் பரபிரம்மஸ்வரூபம் என்று சொல்லி சித்தாந்தம் பண்ணி அருளினார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.